Hi friends and families, welcome back to my channel. Actually good morning தாங்க சொல்லணும். மணி கிட்டத்தட்ட 8:30 ஆகுது. ஆனா பாருங்களேன் எவ்வளவு இருட்டா இருக்குன்னு. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து ஒரு ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு இது பீச் வியூ இருக்கிற ஒரு ஸ்டுடியோ. பாருங்க வெளியில வியூ எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு காட்டுறேன். வச்சுக்கோங்க இங்க ஒரு பால்கனி இருக்கு. செம சில்லுன்னு இருக்கு. க்ளோஸ்ல இருக்கும்போதே சில்லுன்னு இருக்கு. இங்க பாருங்க. இங்க இருக்கிறவங்கலாம் ஜாலியா இருப்பாங்கன்னு தாங்க சொல்லணும். பீச் பக்கத்துலயே வியூ. காலையில் எழுந்ததும் அழகாக ஒரு காஃபி கப் எடுத்துகிட்டு வந்து பீச்சை பார்த்துட்டே குடிக்கலாம். மழை பெஞ்சிட்ருக்கு இப்போது. இங்கே பாருங்கள் தெரியுதா இந்த கொஞ்சம் லைட்டாக தூரிகிட்ருக்கு. அங்கே ஒரு ஷிப் வேறு நிற்கிது பாருங்கள், அழகாக இருக்குது. வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது. இங்கே 2 சேர் போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்ததும் எடுக்கலாமேன்னு எடுத்தேன். இங்கே பாருங்களேன் திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் சைக்கிளில் ரைட் போயிட்டு இருந்தாங்க. காலையில் கிட்டத்தட்ட ஒரு 9:30 தான் இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ பேர் சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது ரேஸா இல்லை ஜென்ரலாக இப்படி தான் வருவாங்களான்னு தெரியல. பார்த்தா ஏகப்பட்ட பேர் போயிட்டு இருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு பர்த்டேக்கு. சரி பசங்களுக்கு மேட்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் இவங்கள மாதிரியே எனக்கும் ஒரு ஃப்ராக் தைச்சிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபேப்ரிக் வந்து இந்தியாவில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணது. சரி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இதில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். குளிச்சுட்டு வந்தாச்சு பர்த்டே பேபிஸ். தங்க என்ன கெட்டப் இது? பேபி எங்க? யாஷு எங்க? யாஷு கட்டி எங்க வந்துட்டாங்க? குளிச்சுட்டு வந்துட்டாங்க யாஷு பாட்டி. ஹாய் சொல்லுங்க. சொல்ல மாட்டியா? ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிவி போட்டு விட்டாச்சுங்க. அப்படி டிவி போடலன்னு வச்சுக்கோங்களேன் விளையாடுறன்ற பேரில் அந்த போட்டெல்லாம் அழைச்சிட்டு ஹெட்பேண்ட்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரூஜ் கேனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம க்ரூஸ் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். க்ரூஸில் போயிட்டு நம்ம கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த க்ரூஸ் ட்ரிப் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். சிட்டிக்கு நடுவில் நம்ம ரைட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் கேக் கட் பண்ணலான்னு இருந்தோம். பட் வெதர் கொஞ்சம் மோசமாக இருந்தனால போக முடியல. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. தங்க கட்டி ஹாப்பி பர்த்டே தங்கம். ஹாப்பி பர்த்டே மாமி. ஹாப்பி பர்த்டே மாமி. தேங்க் யூ டா. யாருக்கு? மாமி சாக்லேட். சாப்பிடு. சாக்லேட். அது ஓகே இது ஒரு வாய் வாங்கிட்டு சாப்பிடு. எல்லாருக்கும் தேங்க் யூன்னு சத்தமா சொல்லுங்க. தேங்க் யூ எல்லாருக்கும். இப்ப அப்படியே லஞ்ச் கொஞ்சம் அப்படியே வெளில சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்க பாருங்க 2 அடிச்சுக்கிட்டு விளையாடுறத. கிளவுஸ்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. லைட்டாக வெளியில் மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ராலருக்கும் பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டை போட்டு மூடியாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பின்னாடி உள்ள அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம். சீஸ் நான், சிக்கன் பிரியாணி. யாஷ் என்ன சாப்பிட்றா? சிக்கன் சாப்பிட்றா. ஓகே சாப்பிட வேண்டியதான். லஞ்சை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் சிட்டிக்கு போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஷாப்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க, இந்த ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் மாதிரி. நம்ம தான் மழையில் வரோன்னு பார்த்தா இங்கே பாருங்களேன் எல்லாருமே கொடையை பிடிச்சிட்டு வெளில சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய மார்க்கெட் போட்டிருக்காங்க பாருங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரீட் தான். இந்த மழையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இந்த ஃப்ரூட் ஜூஸஸ் அப்புறம் ஒயின் அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ குளிருக்கு நல்லா சூடாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். காசு கொடுத்தா கூட இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் உட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, க்யூட்டாக.
சொரக்கா மாதிரிலாம் இருக்கு பாருங்களேன். மீன் மாதிரி ட்ரே, ஹனி ஊத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனில் செஞ்ச மாதிரி இந்த ரிங்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த டெக்கரேட்டிங் ஐட்டம்லாம் கூட நிறைய இருந்துச்சு. இந்த பாட்டில் மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் வட்டிலாம் இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்து கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பாக சொரசரன்னு இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் அப்படியே தேய்ச்சி ஒரு மாதிரி ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக இருக்குவாங்களே அந்த மாதிரி பிளேட்டு தான் இது. நீங்கள் என்னென்னலாம் அதில் யூஸ் பண்ணணும், இந்த பாதாம்லாம் கூட அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த பிளேட்டில் வச்சு இப்படி ஸ்வைப் பண்ணோன்னா சூப்பராக பவுடர் ஆகிடும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே நிறைய சீஸ் கலெக்ஷன்ஸாக நிறைய வச்சுருந்தாங்க. பக்கத்தில் போகும்போதே ஸ்மெல்லு ஹெவியாக இருந்துச்சு அந்த பக்கம். கொடை வச்சுக்கிட்டு ரெயின் கோட் போட்டுட்டு எல்லாரும் அவங்க சுற்றிக்கிட்டு தாங்க இருக்காங்க. பாருங்க குதிரை வண்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஹார்ஸ் ரைட்லாம் ஃபேமஸாக எப்படி போகுது பாருங்க, சிக்கு சிக்குன்னு. இங்கே அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்டது நிற்கிது. இது நிறைய நின்றுட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேனலில் அப்படியே நம்ம ட்ரிப்பு போயிட்டு வரலாம். பட் மழைனால பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்போ யூஸ் பண்ணி. இங்கே பாருங்கள் எல்லாமே கைடட் டூர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த கேனல்லாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை கீழே போட்டாங்க. மேபி என்ன மாதிரி இருப்பாங்க போல். ஃபோன் எப்படியும் கிராக் விழுந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரோட்டில் அதுவும் அந்த மேடு பள்ளத்தில் விழுந்துருச்சு. ஆல்ரெடி இந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்குங்க. உங்களுக்கும் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மழையா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸுமே திறந்தா இருந்துச்சு. சண்டேவும் ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அமைஞ்சுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரெயின் ப்ரெடிக்ஷன் வேறு ஹெவியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எங்கேயுமே போல வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கண்டிப்பாக சம்மரில் நாங்கள் இன்னொரு டைம் இங்கே வருவோங்க. பீச்லாம் இப்போ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.